தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் திமுக அரசு உழவர்களை உயிராக நினைக்கிறது என்பதனை வேளாண் பட்ஜெட் உணர்த்துவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்கிட கேட்கலாம். ராஜேஷ் வணக்கம், மேலும் விவரங்கள். வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை கொடுத்திருக்கிறார். அதில் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அந்த பட்ஜெட்டினுடைய பல்வேறு சிறப்பு அம்சங்களை பாராட்டி முதலமைச்சர் அறிக்கை கொடுத்திருக்கின்றார். திமுக அரசு அமைந்த பிறகு வேளாணுக்கென்று தனி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இன்றைய தினம் 4வது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அந்த வேளாண் பட்ஜெட்டை இன்றைய தினம் தாக்கல் செய்து வாசித்தார். இதிலே தமிழக முதலமைச்சர் பல்வேறு விஷயங்களை சுட்டிக்காட்டி இருக்கின்றார். குறிப்பாக உழவர்களை தங்களுடைய உயிராக நினைக்கிறது திமுக அரசு என்பதை பறைசாற்றக்கூடிய வகையிலே இன்றைய தினம் இந்த வேளாண் பட்ஜெட் ஆனது அமைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதிலே தொழில்துறை சார்பில் நடைபெறுவதை போல வேளாண்மை துறை சார்பில் கண்காட்சி, திருவிழா, சங்கமம் போன்றவற்றை நடத்தி இந்த வேளாண் மீதான ஆர்வத்தை தமிழ்நாடு அரசு தொடர்ந்து உருவாக்கி வருகிறது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். மண் வளத்திலிருந்து மக்கள் நலன் காக்கும் வரை கவனித்து இந்த நிதிநிலை அறிக்கை தயார் செய்யப்பட்டிருப்பதாகவும் இதனை தயாரித்து வழங்கியிருக்கக்கூடிய அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அவர்களை பாராட்டுகிறேன் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். 3 வேளாண் சட்டங்களை கொண்டு வந்து உழவர் மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய மத்திய பாஜக அரசு 1.5 ஆண்டுகள் தலைநகர் டெல்லியிலே தங்கி போராடிய உழவர்களையும் அவர்களது எதிர்ப்பின் பின்னால்தான் பின்வாங்கியது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போது மீண்டும் டெல்லியில் உழவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் மீது இரக்கமற்ற வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டு வருவதாகவும் பசிப்பினி போக்கும் மருத்துவர்களாம் வேளாண் பெருமக்கள் கோரிக்கைகளுக்கு செவிமடுக்க மனமில்லாமல் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் இதில் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். உழவர் பெருமக்களது வாழ்வுக்கு மேன்மைக்கும் அனைத்து திட்டங்களையும் தீட்டி வழங்கக்கூடிய அரசாக திமுக அரசு உள்ளது என்றும் இதன் மூலமாக உழவர் பெருமக்களை உயிராக நினைக்கிறோம் எனவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.